ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா அங்கேருந்து போனது கோபி கிட்ட ராதிகா கண்டபடி சண்டை போடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுற கோபி? அப்படின்னா நீ சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானா? உன்னுடைய பொண்ணு பேசினதும் என்னை விட்டு போகணும்னு நீ முடிவு எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரி அவனுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு, அவன் டென்ஷன் ஆகக்கூடாது, அது கூட தெரியாம கோபி கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லி ஈஸ்வரி சண்டை போட உடனே அங்கே ராதிகாவுடைய அம்மா கமலா என் பொண்ணு அவளுடைய வாழ்க்கைக்கான நியாயத்தை அவ கேட்குறான், இதுல நீங்க எதுக்காக தலையிடுறீங்க? அவனாச்சு ரெண்டு பேரும் பார்த்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கட்டும்னு சொல்றாங்க. உடனே கோபி திடீர்னு நெஞ்சு வலியில பயங்கர சீரியஸ் ஆயிடுறாங்க. உடனே டாக்டர் நான் இப்பதானே சொல்லிட்டு போனேன், அவருக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களான்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க. உடனே ஈஸ்வரி என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே பார்க்க மாட்டேன், உங்க ரெண்டு பேரையும் ஜெயில தூக்கி போட்டுடுவேன், என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப என் பையன் உன்னை பார்த்தானோ அப்பவே அவனுக்கு பிடிச்சிடுச்சு சனி நல்லா சொல்லி பாக்கியாவை உயர்த்தியும் ராதிகாவை தாழ்த்தியும் பேசுறாங்க. அப்ப பாக்கியா கூட இருக்கிற வரையும் கோபி நல்லா இருந்தாரு, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சா? ஆமா, அதே தான் அவனும் சொன்னான். அப்படி இருக்கும்போது அதுதான் உண்மை. உடம்பு சரியாகி உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் பாக்கியா கூட நான் அவளை சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சவால் விடுறாங்க ராதிகா கிட்ட. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.